السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, சாலிஹியா பட்டம் பெறக்கூடிய அருமையான சகோதரிகளே, இங்கே பட்டம் வழங்கி ஆசியுரை வழங்க இருக்கின்ற நெல்லை மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய கௌரவ தலைவரும் ரஹ்மத் மாத இதழ் ஆசிரியருமான பரைத மருகோம் BA கலீலுர் ரஹ்மான் ரியாசி ஹதரத் அவர்களின் அருமையான முதல்வர் மௌலவி அல்ஹாஜ் BAK அப்துல் ரஹீம் ஃபாசில் பாக்ரவி ஹதரத் அவர்களே, சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற எங்கள் நெல்லை மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய செயலாளர், பாசத்திற்குரிய அருமையான சகோதரர் மௌலவி அல் ஹாஃபில் அல் காஜ் டாக்டர் ஜலீல் அஹமது உஸ்மானி ஹதரத் அவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு சபையிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பதை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. கணியத்திற்குரிய அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கு முன்னால் பேசி சென்றவர்கள் எல்லாம் பெண் கல்வி குறித்தும் மதரசாக்கள் குறித்தும் சிறப்பான முறையிலே எடுத்து வைத்தார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களிலே சங்கையான ரமலான் மாதத்தை நாம் சந்திக்க இருக்கின்றோம். ரமலான் மாதத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களும் சட்டங்களும் ஏகப்பட்டவை இருந்தாலும் கூட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு ஒரே ஒரு சட்டத்தை மாத்திரம் எனக்கும் சேர்த்து இந்த சபையிலே பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்த நோக்கத்தை அல் குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது, வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், தன்னை வணங்குவதற்காகத்தான் ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் படைத்தான் என்று ஒரு வசனத்திலே பேசுகின்றார். நாம் வணங்குவதற்காகவே படைக்கப்பட்டோம். அப்ப வியாபாரமும் வணக்கம்தான். கழிவறைக்கு செல்கின்றோம், மார்க்கம் கூறுகின்ற அடிப்படையிலே இடது காலை வைத்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபஸி வல் ஹபாயிஸி அப்படிங்கிற துஆவை ஓதி உள்ளே சென்று வெளியே வந்தால் அதுவும் ஒரு இபாதத் தான். செருப்பணிகின்றோம், முதல்ல வலது கால், கலட்டும் போது இடது கால். கண்ணாடி பார்க்கின்றோம், அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹல்கி கமா அல்லாஹும்ம ஹஸ்ஸின் குலுகி கமா ஹஸ்ஸன்த ஹல்கி, என்னுடைய வெளித்தோற்றத்தை அழகாக்கியதை போன்று என்னுடைய குணத்தையும் நீ அழகாக்கி அப்படிங்கிற துஆவை ஓதுனா அதுவும் இபாதத் தான். கொட்டாவி நீட்டுறோம், இடது கையால வாயை மூடுறோம், அதுவும் இபாதத் தான். தும்முகின்றோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகின்றோம், அதுவும் இபாதத் தான். எல்லா செயல்களையும் இஸ்லாம் இபாதத்தாகவே ஆக்கி வைத்திருக்கின்றது. இந்த இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு ரெண்டு நிபந்தனை. ஒன்று என்னது அப்படின்னா நியத், நியத் என்று சொல்லப்படுகின்ற எண்ணம். இரண்டாவது இஹ்லாஸ். இஹ்லாஸ் அப்படின்னா மன தூய்மை. நியத்து இல்லாம, மன தூய்மை இல்லாம நாம என்ன இபாதத்து செஞ்சாலும் கூட மறுமை நாள் ஆகிரத்திலே கந்தலான ஆடையை கசக்கி தூரே எறிவதை போன்று நம்முடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் எரிந்து விடுவார் என்பதை இந்த மார்க்கம் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறது. ஒளி செய்வதாக இருந்தாலும், தொழுவதாக இருந்தாலும், நோன்பு வைப்பதாக இருந்தாலும், ஹஜ் உம்ரா செய்வதாக இருந்தாலும், நியத்து இல்லாம எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 1வது ஹதீஸாக, புகாரிமா முதல் ஹதீஸா அதை பதிவு செய்கிறாங்க. நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத், செயல்கள் முழு வடிவம் பெறுவதெல்லாம் எண்ணங்களை கொண்டுதான். செயல்களுக்கு முழுமையான கூலி கிடைப்பதெல்லாம் நாம வைக்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான். ஒளி செய்கிறேன், நியத்து வைக்க வேண்டும். தொழுகிறேன், நியத்து வைக்க வேண்டும். ரமலானுடைய நோன்பை வைக்கிறேன், சுன்னத்தான நோன்பை வைக்கிறேன், நியத்து வைக்க வேண்டும். நியத்து இல்லாம நாம செஞ்சா ஒன்றே முழுமை பெறாது, இரண்டாவது முழுமையான நன்மை கிடைக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். நியத்தை வந்து வாயில சொல்லணுமா? நியத்து அப்படினாலே என்ன அர்த்தம்? மஹல்லுஹா அல் கல்பு. நியத்து என்பது உள்ளத்தில் தான் உருவாக வேண்டும். எண்ணம் என்பது சொல்லல்ல, அது எண்ணம் என்பது உள்ளம் சார்ந்த ஒரு செயல். அப்ப நான் நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்வுக்காண்டி தொழுவ போறேன், ஹஜ்ஜி செய்கிறேன் அப்படின்னு உள்ளத்தில் நாம் என்ன வேண்டும்? இஹ்லாஸ் என்று சொன்னால் இதை அல்லாஹ்விற்காக மட்டும்தான் செய்கிறேன், மற்றவர்களின் புகழுக்காக, என்னை 4 பேர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, வால்போஸ்டர் அடித்து ஒட்ட வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை நான் செய்யல. என் ரப்பு செய்ய சொன்னா, எங்கள் தலைவர் செய்ய சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வருகிறதே, இதற்கு பெயர் தான் இஹ்லாஸ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல 98வது அத்தியாயம் 5வது வசனத்திலே சொல்லுவான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி மார்க்கத்தை அந்த முழுமைப்படுத்தி மன தூய்மையாக ஆக்கியே தவிர அவர்கள் ஏவப்படவில்லை. தொழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காகத்தான் தொழுக வேண்டும். முனாஃபிக்கீன்கள் இருக்கிறாங்களே, மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள். சூரத்தில் மாவூல் அரைத்தல்லதி யுகந்திபு பித்தீன், தாய்மார்கள்லாம் அந்த ஆலிமாக்கெல்லாம் அதை தெரிஞ்சிருப்பாங்க. அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் கடைசியில சொல்லுவான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு நரகம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். இப்ப தொழுக வேண்டாம், 5 நேரம் தொழுக வேண்டும். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் தெரியுமா? அல்லதீனஹும் யுராஊன, மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள். தக்பீர் கட்டி சூரத்தில் ஃபாத்தியா ஓதி, குர்ஆன்ல சின்ன சூரா இன்னா அத்தைனா கல் கௌசர் அதை ஓதிக்கிட்டு இருப்பாரு. யாராச்சும் நம்மள பாக்குற மாதிரி தெரிஞ்சா பக்ராவா மாத்திடுவார். பக்ரா சூரான்றது குர்ஆன்ல 256 வசனங்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு அத்தியாயம். அப்ப 4 பேர் நம்மள வெச்சனும். இவர் ரொம்ப நேரம் எனக்கு தொழக்கூடிய ஆளு. யாராச்சும் பாக்குற மாதிரி சஜிதாலே கிடக்கிறது. சில பேர் குரட்டே விட்டுருந்தாங்க, சஜிதால தூக்கமே வந்து வீடு. அப்ப பிறருக்கு காட்டுவதற்காக யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லதீனஹும் யுராஊன வ யம்னஊனல் மாஊன், அற்பமானதையும் மற்றவர்களுக்கு தரமாட்டார்கள். அரபு நாட்டுல என்ன செய்வாங்கன்னா, மகரிப் நேரம் வந்துருச்சுன்னா நெருப்பு கொடுக்க மாட்டாங்களாம், பக்கத்து வீட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்களாம், ஊசி கொடுக்க மாட்டாங்களாம். இன்னைக்கு அவங்களுடைய வம்சங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்குது. நாம இப்ப மகரிப் நேரம் ஆயிட்டேன்னா நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் கூட சில வீடுகள்ல தண்ணி கேட்டு பாருங்க தரமாட்டேன்ருவாங்க. கருக்கல் நேரம் ஆயிட்டு நாங்க தரமாட்டேன்ருவாங்க. ஊசி கொடுக்க மாட்டாங்க, அதே தீப்பெட்டி கொடுக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆள் உணவை சமைப்பதற்காக நெருப்பு கேட்டால், தீப்பெட்டி கேட்டால் நீங்கள் கொடுத்து விடுங்கள். அந்த நெருப்பை வைத்து எவ்வளவு உணவுகளை சமைத்து சாப்பிடுகிறாரோ அந்த உணவுகளை தர்மம் செய்த நன்மை நமக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்ல, இவன் கொடுக்க மாட்டேன், இரவு நேரம் ஆயிட்டு என்னெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, அவன் நியத் அவசியம். வரக்கூடிய ரமலான்ல நோன்பு நோக்கும் பொழுது நியத்து இல்லாம நம்ம நோன்பு நோக்க கூடாது. ஃபர்லான நோன்புக்கு நியத்து அது எப்ப வைக்கணும், எது வரைக்கும் வைக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரைமுறையை நமக்கு கற்றுத் தருவார்கள். நஃபிலான சுன்னத்தான நோன்பா இருந்தா எது வரைக்கும் நம்ம நியத்து வச்சுக்கலாம் அதே நமக்கு சொல்லி தருகிறார்கள். உதாரணத்திற்கு நான் சொல்லி காட்டுகின்றேன். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா
இரண்டாவது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹுடைய மகள் தான் ஹப்ஸா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. இவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுதுல 2454வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் சொன்னதாக சொன்னார்கள், மல்லம் யுபையித்தி சியாம கபுலல் ஃபஜ்ரி, ஃபஜ்ருக்கு முன்னால் யாரு நியத்து வைக்கவில்லையோ, தாய்மார்கள் கவனமா கேட்கணும், ரொம்ப சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அங்க இருந்து, பேச்சை நாம் குறைக்க வேண்டும். மல்லம் யுபையித்தில் சியாம கபுலல் ஃபஜ்ரி ஃபலா சியாம லஹு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபர்லான நோம்புக்கு ஃபஜ்ருக்கு முன்னால் யாரை நியத்து வைக்கவில்லையோ, ஃபஜ்ர் உதயமாவதற்கு முன்னாலே நியத்து வைக்கணும். அது தராவிகளை கூட வைக்கலாம், இஷாவுல கூட நம்ம வைக்கலாம், ஏன்னா மகரிபிலே மறுநாள் பிறந்து விடுகிறது. அப்ப ஃபஜ்ருக்கு முன்னால் யாரு நியத்து வைக்கவில்லையோ ஃபலா சியாம லஹு, அவருக்கு நோன்பு என்பது கிடையாது. இதுக்கு ரெண்டு வகையான விளக்கம் கொடுப்பார்கள். அந்த நோம்பே கூடாதும்பாங்க சில இமாம்கள். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நோம்பு கூடிக்கிறோம், மறுமையில ரையான்கிற வழியாக அவர் சுவர்க்கம் செல்ல முடியாது, நோன்புக்கு கிடைக்கின்ற நன்மைகள் அவருக்கு கிடைக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அடுத்து பாருங்க, சுன்னத்தான நோன்பு, அதாவது ஒவ்வொரு மாசமும் பிறை 13, 14, 15 ஐயாமல் பிகல் என்று சொல்லிக்கிட்டோம், அது சுன்னத்தான நோன்பு. அப்புறமா ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் இந்த 2 நாள்ல தான் அமல்கள்லாம் வாரத்திற்கு உயர்த்தப்படுகிறது. அந்த நாள நோன்பு வைக்கிறது சுன்னத்தான காரியம். அரஃபா நோன்பு துல்ஹஜ் பிறை 9ல நாம நோன்பு வைக்கிறோம். அப்புறமா ஆஷுரா நோன்பு முஹர்ரம் பிறை 9, 10ல நாம நோன்பு வைக்கின்றோம். நேர்ச்சை நோன்பு, இதெல்லாம் ஃபர்ல் அல்லாத நோன்புகள். இந்த நோன்புக்கு நாம எப்ப நியத்து வைக்கணும், எது வரைக்கும் நியத்து வைக்கணும் அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது என்ற நூல்ல 25731வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்றாங்கன்னா, ஃபஜ்ருக்கு பின்னால ஃபஜ்ர்லாம் தொழுவு வச்சுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வராங்க. ஆயிஷாட்ட வந்து கேக்குறாங்க, ஹல் இந்த குத்தஆபுன், ரசூலுல்லாஹ் பாருங்க எவ்வளவு பெரிய மாமனிதர், ஆன்மீக தலைவர், அரசியல் தலைவர், அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்டவர், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மனைவிமார்கள் வீட்டுல போய் கேட்கிறாரு, எனக்கு சாப்பாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாரு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யார சொல்லலாம், சாப்பாடு இல்லையே, நீங்க நம்ம மனைவிட்டு போய் கேட்கன்னு வச்சுக்கிறோமே. அந்த அம்மா இல்லைன்னு சொன்னா இல்லாம போயிடும், பெரிய ரகளையே உண்டாயிரும். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வீட்டுல சாப்பாடு இல்லைன்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாப்பாடு இல்லையா, அப்ப இன்னி சாயிமோன், நான் இப்ப இருந்து நோம்பு நியத்து வச்சுக்கிட்டேன். அப்ப ஃபஜ்ருக்கு பின்னால தண்ணீர் குடிக்கல, டீ குடிக்கல, பால் குடிக்கல, ஒண்ணுமே செய்யல. ஃபஜ்ருக்கு பின்னால மனைவிமார் வீட்டுக்கு போவோம், சாப்பாடு இருந்தா சாப்பிட்டுருவோம், இல்லைன்னா நோம்புடிக்க நியத்தை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா போறாங்க. சாப்பாடு இல்ல, அப்ப இன்னி சாயிமோன், ஃபஜ்ருக்கு பின்னால நியத்து வைக்கிறாங்க. ஏன்னா இது ரமலானுடைய காலம் அல்ல, ரமலானுடைய காலமா இருந்தா பகல போய் சாப்பாடு கேட்பாங்களா, கேட்டுட்டு இருக்க மாட்டாங்களே. அப்ப ரமலான் அல்லாத நோன்பாக இருந்தால் ஃபஜ்ருக்கு பின்னாலேயும் நியத்து வைத்துக் கொள்ளலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபதஹல அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் ஆகர், வேறு ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட நாங்க சொன்ன, யார சொல்லலாம், உஹ்திய அலைனா ஹைஸுன், எங்களுக்கு ஒரு உணவு வந்திருக்கிறது. அந்த உணவுக்கு பேர் ஹைஸ் என்று சொல்வார்கள். ஹைஸ்னா என்ன அர்த்தம், பேரித்தம்பழம், பாலாடை கட்டி, நெய், இந்த மூன்றும் கலந்து தயாரிக்கப்பட்ட உணவு அரபு நாடுகள்ல இன்னைக்கு இருக்குது. அந்த மாதிரி உணவு வந்திருக்குது அன்பளிப்பாக. ரசூலுல்லாஹ் அன்பளிப்புனா தான் சாப்பிடுவாங்க. ஜக்காத்து சதக்கா ரசூலுல்லாஹ்வுக்கு ஹராம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கும் ஹராம். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் இன்னைக்கு வரைக்கும் இருந்தாங்களா, அவங்களுக்கு ஜக்காத்து சதக்கா ஹராம். ஆனா அன்பளிப்பை பெருமானார் சாப்பிடுவார்கள். யாராவது வந்து கொடுத்தா இது அன்பளிப்பா ஜக்காத்தா சதக்காவான்னு கேட்பாங்க. அன்பளிப்புனா வாங்கிக்கிறவாங்க, சதக்கா ஜக்காத் அப்படின்னா வேண்டாம், இது நாங்கள் சாப்பிடுவது கூடாது என்று மறுத்து விடுவார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹைஸ் வந்திருக்கு, ஃபஹபஸ்னாஹு லக, அல்லாஹ்வின் திருத்தூதரே உங்களுக்காக நாங்கள் அதை வைத்திருக்கின்றோம் அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க,
அதிநீகி அதை கொண்டு வா, ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிற, கொண்டு என் முன்னால வை, அதை கொண்டான்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவார்கள். இப்போ தல்கா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவிகள்ல தல்கா ரலியல்லாஹு அன்ஹு இடையில வாராரு. அவர் சொல்றாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல ரசூலுல்லாஹ் சாப்பிடுற வரைக்கும் நோன்பை நியத்து வச்சிருந்தாங்க. ஒண்ணு இல்லைன்னா நோன்பை தொடருவோம்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப சாப்பாடு கிடைச்சதுனால நோன்பை துறந்து விட்டார்கள். இப்ப நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இப்ப ஒரு ஆளு நபிலான நோன்பு வச்சிருக்கிறாரு, திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா நஃபிலான நோன்பாக இருந்தால் விருந்தாளியோடு அமர்ந்து சாப்பிடுவது சுன்னத்தான காரியம். அதனால நஃபிலான நோன்பை நம்ம முறித்து கொள்ளலாம். ஆனா ரமலான்ல யாரும் வேணாலும் முடிச்சிடக்கூடாது. நாட்டினுடைய பிரதமரே வீட்டுக்கு வரட்டும், ஜனாதிபதியே வரட்டும், நீங்க எவனெல்லாமா வந்துகிட்டு இருக்கிறாங்க விசிலடிச்சுக்கிட்டு, எவன் வந்தாலும் சரி ரமலான்ல உட்கார்ந்து அவர் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு அம்மா முக்கார போட்டு சாப்பிட்டு இருக்கு மத்தியான சாப்பாடு பார்க்கத்தானே செஞ்சோம். அப்ப ரமலானுடைய நோன்புல அல்லாவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலும் கூட, அல்லாஹ் வந்துட்டானே நம்ம சாப்பாடு நோன்பு முறிப்போம், முறிக்கலாமா? முறிப்பது மார்க்கத்தில் கூடாது. நஃபிலான நோன்பாக இருந்தால் முறிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ரமலானுடைய நோன்பை யாருக்காகவும் முறிப்பது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே மதீனாவிற்கு பல நாடுகளிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள், நாடு துறந்து வந்தார்கள். நெருக்கடியான நிலை, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, உடுத்துற ஆடையோடு வந்திருக்கிறாங்க. மனைவி அங்க காஃபிரா இருப்பாங்க, இவர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு வந்து இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, ஆகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகளோடு பல நாட்டிலிருந்து வந்தவர்களை எல்லாம் நண்பர்களாக ஆக்கி வைத்தார்கள். நண்பர்களாக ஆக்கி வைத்தார்கள். பாரசீக நாட்டை சார்ந்தவர், அமெரிக்காவை சார்ந்தவர், ஜப்பானை சார்ந்தவர், இந்தியாவிலிருந்து போனவரே, நீங்கள் எல்லாம் வேற்றுமை காட்டுவது கூடாது, எல்லோரும் உடன்பந்த சகோதரர்கள். இன்னமல் மூமினூன இன்பா, மூமின்கள் எல்லோருமே தோழர்கள் தான், நண்பர்கள் தான் என்று பெருமானார் என்ன செய்றாங்கன்னா நட்புறவை ஏற்படுத்துகின்றார்கள். அப்ப சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாரசீக நாட்டை சார்ந்தவர், அபூதர்தா மதீனாவை சார்ந்தவர். அபூதர்தாவை கூப்பிட்டு சொன்னாங்க, அபூதர்தா நம்ம சல்மான் உங்க கூட பிறந்த சகோதரர், அவருக்கு தேவையான உணவு, அவருக்கு தேவையான உடை, அவர் தங்குவதற்கு இடம் எல்லாவற்றையும் நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். அபூதர்தா சரி என்று ஒப்புக்கொள்கின்றார். இப்போ ஒரு நாள் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூதர்தாவை தேடி அபூதர்தாவுடைய வீட்டுக்கு போறார். போனா அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல இல்ல. அவங்க மனைவி உம்மு தர்வா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருக்கிறாங்க. தாய்மார்கள் கவனமாக கேட்க வேண்டும். உம்மு தர்தா ஒரு அழுக்கான ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. அழுக்கான ஆடை. பெரும்பாலும் வீடுகள்ல பெண்கள் என்ன செய்றாங்கன்னா, நம்ம வீட்டுல தானே இருக்கோம் அப்படின்னு கந்தலான ஆடை, அழுக்கான ஆடை, ஒரு 10 அடி தூரத்துக்கு முன்னாலே ஒரு மாதிரி வாட வர்ற மாதிரி ஆடை. நம்ம பாய்மார்களும் தான் வீட்டுல இருக்கும்போது இருந்துச்சுன்னா அசிங்கமான அங்கனாங்கள ஒட்டு போட்டு கிழிஞ்ச. சில பேர் என்ன செய்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒரு முக்கியமான கடமை என்னவென்றால், கணவன் வரும்பொழுது தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், நறுமணங்களை பூசிக்கொள்ள வேண்டும். பத்தலகாடி மாதிரி நிக்க கூடாது. அவன் வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். நம்ம ஆளும் சில பேர் என்ன செய்றாங்க தெரியுமா, இந்த கருப்பசாமி மாதிரி டவுசரை போட்டுக்கிட்டு அதுலதான் பைக் ஓட்டிட்டு போறாங்க, வாக்கிங்கும் போறாங்க. ஆனா இந்த மாதிரி டவுசர் போடுறது, இந்த மாதிரி அலங்கோலமா ஆடை அடிக்கிறது, இதெல்லாம் கூட. சமீபத்துல இவருடைய நண்பர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவர் மனைவி, அவருடைய மகன், அவருடைய மகள் எல்லாமே நீட்டா ட்ரெஸ் பண்ணி நிக்கிறாங்க. அப்ப நான் கேட்டேன், எங்காச்சும் வெளியூருக்கு போறீங்களா, கல்யாணத்துக்கு போறீங்களான்னு. இல்ல, நாங்க வீட்டுல தான் இருக்கிறோம். இல்ல, நீட்டா ட்ரெஸ் பண்ணி இருக்கீங்களே. அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நாங்கள் வீட்டில் இருந்தாலும் நல்ல ஆடைகளை அணிந்து எப்போதும் நறுமணமாகத்தான் இருப்போம். அல்லாஹ் செல்வத்தை வாரி வாரி கொடுக்கின்றார். சில பேர் பனியன் போட்டுப்பாங்க பாருங்க, இங்க வந்து தொங்கும், அதுல ஒரு மாதிரி வாட வேற அடிக்கும். அதோட பள்ளிவாசலுக்கு வர்றது வேற. தயவு செய்து அந்த மாதிரி ஆடைகளை அணிந்து அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவார், தொழுவதற்காக நீ சென்றால் உன் ஆடையை பரிசுத்தமாக்கிக் கொள். அசுத்தங்களை எல்லாம் நீ விட்டுவிடு என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அதையெல்லாம் நாம் பேண வேண்டும்.
அப்ப அபூதர்தாவுடைய மனைவி அழுக்கான ஆடை அணிஞ்ச உடனே, என்னமா இது அழுக்கான ஆடை அணிஞ்சிருக்கிற அப்படின்ற உடனே அந்த அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை ஹதீசுகள்ல பதிவு செய்யப்படுகிறது. உங்களுடைய தோழர் அவர் அபூதர்தா இருக்கிறாரு, இந்த துன்யால அவருக்கு எந்த விதமான ஹாஜத்தும் கிடையாது. சம்பாதிக்கணும், மனைவிக்கு நல்ல ட்ரெஸ் கொடுக்கணும், மனைவிக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், இந்த மாதிரி எண்ணமே அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போதே அபூதர்தா வீட்டுக்குள்ளால வந்துட்டார். அப்ப அபூதர்தா என்ன செய்யறாங்கன்னா, சமையல் செய்து சாப்பாடை தயார் செய்து சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பரிமாறிக்கிட்டார். அப்ப சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிட உட்கார்ந்துட்டாங்க. அபூதர்தா சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க சாப்பிடலையா அப்படின்னு கேட்டார். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூதர்தா கேட்காரு, ரமலான் மாதம் அல்ல. அப்ப அபூதர்தா சொன்னாங்களா, நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு. உடனே சல்மான் சொன்னாரு, நீங்க சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், நீங்க சாப்பிடலன்னா எனக்கும் சாப்பாடு தேவையில்லை. உடனே அவர் அல்லாஹும்ம லா சொல்லிட்டு சாப்பிட உட்கார்ந்துட்டார். கொஞ்ச நேரம் ராத்திரி நேரத்துல சல்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு படுக்க விரிச்சார். சல்மானை படுக்க வைத்து விட்டு இவர் தொழுகை காட்டி போறார். கிடையாது, இது தொழுகை நேரம் அல்ல. தொழுகை என்பது இரவினுடைய 3வது பகுதியில் தான் இரவு தொழுகை. நாம ரொம்ப தப்பா நினைக்கிறோம். இஷாவை தொடர்ந்து ஃபஜ்ர் வரைக்கும் தொழுதுகிட்டே இருந்தாதான் ஸலாத்துல் லைலி இரவு தொழுகை என்று நாம் தப்பு கணக்கு போடுகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா வஜஅல்னல் லைல லிபாஸா, இரவை நாம் ஆடையாக ஆக்கினோம், உங்கள் தூக்கத்தை உங்களுக்கு சுகமாக நாம் ஆக்கினோம். அப்ப இரவு என்பது தூங்குவதற்காக படைக்கப்பட்ட ஒரு நேரம். அந்த நேரத்தில் தூங்கி 3வது பகுதியில நாம என்ன செய்யணும், எழுந்து இருக்க வேண்டும். இப்ப நம்ம 3வது பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1:45 மணி ராத்திரி, அதிகாலை 1:45 தான் இப்ப 3வது பகுதி இப்ப உள்ள நேரத்துல. அப்ப அபூதர்தாவை பார்த்து சல்மான் சொன்னாரு, இது வணங்குறவுடைய நேரம் அல்ல, தூங்குற நேரம், நீங்களும் படுத்து தூங்குன்ற உடனே சல்மான் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. இவர் சல்மான் தூங்கிட்டாரா எந்திக்க போறாரு, கையை பிடிச்சி படுக்க வச்சுட்டு மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா, அபூதர்தா நல்லா தூங்கிட்டார். 3வது பகுதி வந்த உடனே சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு தட்டி எழுப்பி, இப்ப நீங்க தூங்குவது கூடாது, வாங்க நம்ம தொழுகுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா 2 பேரும் தொழுகிறாங்க. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூதர்தாவை பார்த்து சொல்வார், இன்னலி நஃப்ஸிக அலைக ஹக்கா, உனக்கு நீ செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. கண்களுக்கு ஓய்வு கொடுக்கணும், உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும். அதான் ரம்ஜான்ல 1 மாசம் ஓய்வு கொடுக்கணும், உடலுக்கு நாம் ஓய்வு கொடுக்கின்றோம். அதே நேரத்தில் வலி லைஃபிக அலைக ஹக்கா, உனக்கு தேடி வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு செய்ய வேண்டிய உரிமை உனக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் உபதேசம் பண்ணி படுக்க வச்சார். காலை 2 பேரும் சேர்ந்து சுபுக்கு போறாங்க. அபூதர்தா ரசூலுல்லாஹை சந்தித்து, என்ன யார ரசூலுல்லாஹ், யார நண்பராக்கி வச்சீங்க, நோன்பு வச்சா நோன்பு புடிச்சிட்டாரு, தொழுவ போல படுக்க வச்சிட்டாரு அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்க சல்மான், சல்மான் செய்ததுதான் சரி என்று சொன்னார்கள். இரவு நேரத்துல சில பெண்களை பார்த்தா எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சாதியை கூட்டு ரசூலுல்லாஹ் சத்தம் போடுவாங்க, ஆண்டு முழுக்க நோன்பு வைப்பது கூடாது, மாசத்துல 3 நாள் வை, நான் எனக்கு சக்தி இருக்கிறது, அப்ப ஒரு நாள் நோன்பு வை, ஒரு நாள் நோன்பை விட்டுவிடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உபதேசம் செய்தார்கள் என்ற செய்தியும் ஹதீசுகள்ல பதிவு செய்யப்படுகிறது. அல்ல தாய்மார்களே, எல்லாரையும் சேர்த்து நான் சொல்லுகின்றேன், ரமலானுடைய நோன்புக்கு ஃபஜ்ருக்கு முன்னாலேயே நாம நியத்து வச்சிடணும். சகர்ல நாம எந்திரிக்கிறோமே, நோன்பு நோற்பதற்காகத்தான் நாம் எந்திரிக்கின்றோம். அது ஒரு நியத்தாக இருந்தாலும், யா அல்லாஹ் இன்றைய நோன்பை உனக்காக நான் நோக்கிறேன் அப்படின்னு நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நஃபிலான சுன்னத்தான நோன்பாக இருந்தால் ஃபஜ்ருக்கு பின்னாடியில் கூட நாம என்ன செய்யலாம், நோன்பு வைத்துக் கொள்ளலாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் சொல்லி காட்டுகிறது. இதை பின்பற்றக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அன்புருவானாக. வாய்ப்புக்கு நன்றி. பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் வழங்குவதோடு தாங்கள் கற்ற கல்வியினை யாருக்கும் அஞ்சாமல் சமுதாய முற்றத்திலே எடுத்து வைக்கக்கூடிய தாயிகளாக அந்த ஆலிமாக்கள் மூலமாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.